நான் இப்ப நிக்கிறது தோரணைமலை அடிவாரத்துல இருக்கிற விநாயகர் கோயில். இந்த விநாயகர் கோயிலோட சிறப்பு அம்சம் இருக்கு. பொதுவா விநாயகர் நமக்கு தெரிஞ்சு, அதுவும் எனக்கு தெரிஞ்சு பிரம்மச்சாரி அப்படின்னு தான் தெரியும். ஆனா இங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த விநாயகரை கும்பிட்டா கல்யாணம் ஆகும்னு சொல்றாங்க. அது என்னங்க, விநாயகர் கும்பிட்டா கல்யாணம் ஆகும்? எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இப்ப கேட்கும் போது அப்படிதான் கேட்டேன், விநாயகர் கும்பிட்டா கல்யாணம் ஆகுமா? புதுசா இருக்கே அப்படின்னா, விநாயகர் பாத்தீங்கன்னா சக்தியோட இருக்காரு. விநாயகரும் சக்தியும் இணைந்து இருக்கிறாங்க. இந்த கோயில்ல இவங்களை நம்ம வேண்டணும்னா கண்டிப்பா கல்யாணம் ஆகாத எல்லா பிரம்மச்சாரிகளுக்கும் மற்றும் பெண்மணிகளுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு பின்னாடியே அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து, அதனாலதான் இங்க விநாயகரும் சக்தியும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த அரச மரமும் வேப்ப மரமும் நீங்க சுத்தி வந்தீங்கனாலே உங்க எல்லாருக்குமே சீக்கிரமா கல்யாணம் ஆகும். அது மட்டும் இல்லங்க, குழந்தை இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருமே அந்த மரத்தையும் இந்த சாமியும் வேண்டுதல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமா குழந்தையும் பிறக்கும், கல்யாணமும் ஆகும். இந்த கோயிலுக்கு நீங்க எல்லாருமே இந்த சாமியை வேண்டி உங்களுக்காக ஆசீர்வாதத்தை பெற்றுக்க.